வணக்கம். இன்னைக்கு நாம உலக புகழ் பெற்ற ஒரு கவிதையை பத்தி தான் பார்க்க போறோம். என்னைக்கும் அழியாத ஒரு சந்தோஷத்தை பத்தி பேசுற ஒரு கவிதை. வாங்க அதோட ஆழத்துக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல இந்த கவிதையோட அந்த முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுவே அவ்வளோ பிரபலம். அழகான ஒரு பொருள் எப்போதுமே நமக்கு ஆனந்தம் தான். யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு வரி இல்லை, இது ஒரு வாக்குறுதி மாதிரி, ஒரு முடிவே இல்லாத சந்தோஷத்துக்கான வாக்குறுதி. இதுதான் இந்த முழு கவிதைக்கும் அடித்தளமே அமைக்குது. இந்த வரியை சரியா புரிஞ்சுக்கணும்னா இதை எழுதின ஜான் கீட்ஸை பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு பிரிட்டிஷ் ரொமான்டிக் கவிஞர். அப்போல்லாம், அதாவது அந்த ரொமான்டிக் காலகட்டத்தில் கவிஞர்கள் இயற்கையிலையும் நம்மளோட உணர்ச்சிகள்லையும் தான் ஒரு ஆழமான அர்த்தத்தையும் ஆறுதலையும் தேடினாங்க. கீட்ஸோட நம்பிக்கையே அதுதான். அழகுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அவர் நம்பினாரு. அதுதான் அவருடைய எல்லா கவிதைகளுக்கும் ஒரு அடித்தளமா இருந்துச்சு. ஆனா கீட்ஸ் சும்மா அழக புகழ்ந்து மட்டும் தள்ளல. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு அழகுதான் நேரடியான தீர்வுங்கிறாரு. அப்போ அந்த பிரச்சனை என்ன? நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் தான். அதாவது அந்த விரக்தி, மனசுல ஏற்படுற வெறுப்பு, நல்ல மனுஷங்களே உலகத்துல இல்லையோன்னு தோணுற அந்த ஏமாற்றம், அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற இரண்ட நாட்கள், இந்த மாதிரி விஷயங்களால நம்ம மனசு ரொம்ப பாரமா இருக்கும் இல்லையா? இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச உணர்வுகள் தானே. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தா என்ன பண்றது? இங்கதான் கவிதையோட முக்கியமான பாயிண்டே வருது. கீட்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த எல்லா கஷ்டத்துக்கும் மத்தியில ஏதோ ஒரு அழகான விஷயம் வந்து நம்ம மனசுல இருக்கிற அந்த இருண்ட திரைய வளைக்கிடும்னு சொல்றாரு. ஒரு மருந்து மாதிரி. அப்போ அந்த அழகை நாம எங்கே போய் தேடுறது? கீட்ஸ் முதல்ல கை காட்டுற இடம் இயற்கைதான். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஆனா பிரம்மாண்டமான விஷயங்களை சொல்றாரு. சூரியன், சந்திரன், இதெல்லாம் நமக்காக எப்பவுமே இருக்கிற விஷயங்கள். யோசிச்சு பாருங்க, இந்த சாதாரண விஷயங்கள்ல எவ்வளோ பெரிய ஆறுதல் இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு. வயசான மரங்கள், சின்ன சின்ன செடிகள், பசுமையான உலகத்துல பூத்திருக்கிற டாஃபோடல் பூக்கள், அப்புறம் சலசலன்னு ஓடுற தெளிவான சிற்றோடைகள், காட்டுக்கு நடுவுல பூத்திருக்கிற கஸ்தூரி ரோஜாக்கள், இப்படி சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எத்தனையோ உதாரணங்களை சொல்றாரு. இங்க பாருங்க, வாழ்க்கையோட வெப்பமான காலம்னு அவர் சொல்றது நம்மளோட கஷ்டமான நேரங்களை தான். அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு சின்ன ஓடையோட குளிர்ச்சியோ இல்ல ஒரு ஆட்டுக்குட்டியோட வாழ்க்கையோ நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்குதுன்னு அழகா சொல்றாரு. ஆனா கீட்ஸோட அழகு பட்டியல் இதோட முடியல. அவர் சொல்ற அழகு வெறும் கண்ணால பாக்குறது மட்டும் இல்ல, நம்ம கற்பனையில உருவாக்குறதும் கதைகளா கேட்கறதும் கூட அழகுதான்றாரு. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருது. அதாவது போர்க்களத்துல வீரமரணம் அடைஞ்ச மாவீரர்களை பத்தி நாம கற்பனை பண்ற அந்த கதைகள், நாம கேட்ட படிச்ச எல்லா அழகான கதைகளும் கூட ஒரு வகை அழகுதான் சொல்றாரு. ஏன்னா இந்த கதைகள் தான் நமக்கு ஒரு உத்வேகத்தையும் தைரியத்தையும் கொடுக்குது இல்லையா? சரி, இப்போ நாம கவிதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ கீட்ஸ் என்ன பண்ண போறாருன்னா, இதுவரைக்கும் சொன்ன எல்லா யோசனைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பரான உருவகத்துல முடிக்க போறாரு. அதாவது இந்த அழகான விஷயங்கள் எல்லாமே தனித்தனி பொருள் கிடையாதான். இது எல்லாமே சொர்க்கத்தோட விளிம்பிலிருந்து நம்ம மேல ஊற்றப்படுற ஒரு போதும் வற்றாத அமரபானம் மாதிரி ஒரு நீரோடைன்னு சொல்றாரு. கேட்கவே எவ்வளவு அழகா இருக்கு. இந்த முடிவில்லாத ஊற்றுங்கிற உருவகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அழகுங்கிறது நம்ம மனசுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு வற்றாத வளம் அப்படிங்கறத இது தெளிவா காட்டுது. அதுக்கு முடிவே கிடையாது, அது எப்பவும் கிடைச்சிட்டே இருக்கும். அதனாலதான் கீட்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் நாம ஒரு பூமாலையை தொடுத்து நம்மளை இந்த பூமியோட பிணைச்சுக்கிறோன்னு. இந்த பூமாலைங்கிறது என்ன? நாம தேடி ரசிக்கிற அந்த அழகுதான். வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நாமளே விரும்பி இந்த உலகத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம். கடைசியா ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. உங்களை இந்த பூமியோட பிணைக்கிற அந்த பூமாலை எது? எது உங்களுக்கு சந்தோஷத்தையும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குது? அது ஒரு பாட்டா இருக்கலாம், ஒரு நல்ல படமா இருக்கலாம், இல்ல உங்க செல்ல பிராணியா இருக்கலாம், இல்ல உங்களோட அன்பானவங்களோட ஒரு சின்ன புன்னகையா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்களோட பூமாலை எது?